தற்போது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் பள்ளிகள் அனைத்திலுமிருந்து மாணவர்களை பெற்றோர் அழைத்து செல்கின்றார்கள். காவல்துறையினர் மற்றொரு பக்கம் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். வெடிகுண்டுகளை கண்டறிவதற்கான ஆய்வு கருவிகள், ஒருவேளை வெடிகுண்டுகள் கண்டறியப்பட்டால் உடனுக்குடன் அவற்றை செயலிழப்பு செய்வதற்கான ஆய்வு கருவிகள் என்று காவல்துறையினருடைய பணிகள், கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் சமூக வலைதளங்கள் மூலமாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவலையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். பெற்றோர் யாரும் பதற்றப்பட வேண்டாம் என்ற தகவலை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் மட்டுமல்லாமல் சென்னை மாநகரத்தின் பல்வேறு இடங்களிலும் முக்கியமான தனியார் பள்ளிகளை குறிவைத்து இந்த மிரட்டல் மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த மிரட்டலை தொடர்ந்து கடந்த ஒரு மணி நேரமாக பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடிய பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்கின்றார்கள். கார்களில் வரக்கூடியவர்கள், ஆட்டோக்களில், இருசக்கர வாகனங்களில் என்று கிடைத்த வாகனத்தில் ஏறி பெற்றோர்கள் வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அலுவலகங்களில் பணி செய்யக்கூடிய பலரும் ஓடி வந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்கின்றார்கள். ஒரு சில பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் நேரடியாக வர முடியவில்லை, சற்று தாமதமாகும், எனவே எங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைத்து விடுங்கள் என்று மற்ற குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் தகவல் சொல்லி அவர்கள் மூலமாக தங்களுடைய குழந்தைகளை வெளியில் வரவழைத்திருக்கின்றார்கள். பள்ளிக்கூட வளாகங்கள் அனைத்துமே தற்போது இந்த மிரட்டல் எந்த தனியார் பள்ளிக்கூடத்திற்கெல்லாம் வந்ததோ தற்போது வரை மாவட்ட கல்வி அலுவலர் தந்திருக்கக்கூடிய தகவல் படி தனியார் பள்ளிகளை குறிவைத்து தான் இந்த மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அனைத்து தனியார் பள்ளிகளுமே தற்போது பிற்பகல் வேலையோடு மூடப்பட்டிருக்கின்றன. மதிய உணவு இடைவேளை வழங்குவதற்கு முன்பாகவே இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து பல இடங்களிலும் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு மாணவர்கள் வெளியில் அனுப்பப்பட்டு வருகின்றார்கள். ஒரு சில இடங்களில் வாயில் கதவுகள் கூட மூடப்பட்டு விட்டன. 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கூட தற்போது மொத்தமாக மாணவர்கள் பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டு பள்ளிக்கூட வளாகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் காவல்துறையினரை பொறுத்தவரை வெடிகுண்டு செயலிழப்பு படைப்பிரிவை சார்ந்த காவலர்கள் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பகுதிக்கும் உட்பட்ட அந்த காவல் நிலையத்தினுடைய காவலர்கள் வருகிறது. அவர்களும் தனியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏதேனும் வெடிபொருட்கள் இருக்கின்றனவா என்பது மட்டுமல்லாமல் புதிதாக யாரேனும் நபர்கள் பள்ளிக்கூடத்திற்குள் உள்ளே வந்தார்களா என்பது குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள், ஆசிரியர்களிடமும் தற்போது காவல்துறையினர் கேட்டறிந்திருக்கின்றார்கள். புதிதாக யாரேனும் இன்று அல்லது நேற்று வருகை தந்தார்களா என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் கேட்கப்படுகின்றன. தேவைப்பட்டால் கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் பார்ப்போம் என்கின்ற தகவலையும் பள்ளிக்கூட நிர்வாகத்திடம் காவல்துறையினர் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதே நேரம் தற்போது வரை சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் வெடிகுண்டு இருக்கின்றதா என்பது தொடர்பாக காவல்துறையினர் ஆய்வு நடத்தியுள்ள போதும் எந்த ஒரு இடத்திலும் வெடிகுண்டு இருந்ததற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை. எனவே இது ஒரு விதமான வதந்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பெற்றோர்கள் வருகை தந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்கின்றார்கள். அதே நேரம் ஒரு சில பெற்றோர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் பிற குழந்தைகளுடைய பெற்றோரிடம் தெரிவித்து தங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்கின்றனர். அதே நேரம் ஒரு சில தனியார் பள்ளிகள் அந்த பள்ளிக்கூட நிர்வாகமே தனியாக வேன்களை அழைத்து வந்து அந்த வேன்கள் மூலமாகவும் மாணவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். பெற்றோர் வர முடியாவிட்டாலும் பரவாயில்லை, பிள்ளைகளை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்று பெற்றோரிடம் அனுமதி பெற்றுக் கொண்ட பிறகு தனியார் வாகனங்கள் மூலமாகவும் அந்த பாதுகாவலர் துணையுடன் மாணவர்கள் ஒரு சில தனியார் பள்ளிகளில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றார்கள். இங்கு வரக்கூடிய பெற்றோர் ஒரு பதற்றமான மனநிலையில் வந்தாலும் அவர்கள் வாயில் இருக்கக்கூடிய காவலர்கள் மூலமாக, குறிப்பாக அந்த பள்ளிக்கூட நிர்வாகத்தினரே வெளியில் வந்து நின்று எந்த விதமான பதற்றமும் வேண்டாம், கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே காவல்துறையினர் உள்ளே வந்து சோதனை நடத்திவிட்டு சென்று விட்டார்கள், எனவே பதற்றமின்றி செல்லலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வெடிகுண்டு தொடர்பான ஒரு மின்னஞ்சல் வந்ததை தொடர்ந்து பல்வேறு பள்ளிக்கூடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது வரை சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே இது போன்ற வெடிகுண்டு தொடர்பான எச்சரிக்கை மின்னஞ்சல் வந்ததாகவும் அரசு பள்ளிகளுக்கு எதுவும் வரவில்லை என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். காவல்துறையினர் மட்டுமல்லாமல் கல்வித்துறை அதிகாரிகளும் வருகை தந்து பள்ளிக்கூட வளாகங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் பள்ளி மாணவர்களுக்கும் அரை நாள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது தனியார் பள்ளிகளில். இதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூட வாகனம் மட்டுமல்லாமல் தனியார் வாகனங்கள் மூலமாகவும் அவர்களின் பெற்றோர் வரவழைக்கப்பட்டு மாணவர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றார்கள். முக்கியமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறில் உள்ள பள்ளி, சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய பள்ளி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பள்ளிக்கூடத்தில் இருந்து மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக வெளியே செல்வதை தொடர்ந்து
அங்கும் இப்ப கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாணவர்களுடைய பெற்றோர் பள்ளிக்கூட வளாகத்தை வந்து அடைய முடியாத சூழ்நிலையில் ஒரு சில பெற்றோர் ஆட்டோக்களில் வந்தவர்கள் 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே ஆட்டோவை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அறக்க பறக்க ஓடி வந்து பள்ளிக்கூட வளாகத்திற்கு உள்ளே சென்று தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடியதும் தற்போது பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. குறிப்பாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களை அவர்கள் ஓடி சென்று அழைத்து வரக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 6ஆம் வகுப்பிற்கு மேலே படிக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் பெற்றோருடைய துணை தேவைப்படாத மாணவர்கள் முதல் கட்டமாக வெளியில் அனுப்பப்பட்டு விட்டார்கள். பெற்றோரின் துணையுடன் அனுப்பப்படக்கூடிய மழலையர் வகுப்பு மாணவர்கள் உள்ளிட்ட அந்த 5ஆம் வகுப்பிற்கு உட்பட்ட மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கூட வளாகத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டு அந்தந்த வகுப்பு ஆசிரியர்களின் துணையுடன் வெளியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர் வந்தவுடன் பெற்றோரிடம் குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றார்கள். ஒருவேளை பெற்றோர் வர முடியாவிட்டால் அந்த மாணவர்களை பள்ளிக்கூட நிர்வாகமே குறிப்பிட்ட முகவரியில் பள்ளிக்கூடத்தினுடைய காவலர்கள் துணையுடன் அனுப்பி வைப்பதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த ஒரு 1.5 மணி நேரமாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான தனியார் பள்ளி வளாகங்களிலும் தற்போது இவ்வாறு பரபரப்புடன் காணப்படுகின்றது. காவல்துறை தரப்பில் ஏற்கனவே விளக்கம் தரப்பட்டு விட்டது. பொதுமக்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம் என்று மின்னஞ்சல் முகவரியின் மூலமாக வெடிகுண்டு தொடர்பான மிரட்டல் வந்தாலும் கூட காவல்துறையினர் உடனுக்குடன் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வெடிகுண்டு தடுப்பு காவல் பிரிவை சார்ந்த காவலர்கள் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தினுடைய காவலர்கள் முழுவதுமாக சென்று பள்ளிக்கூடங்களுக்கு உள்ளே ஆய்வு நடத்துகின்றார்கள். ஏதேனும் நபர்கள் புதிதாக காலை முதல் பள்ளிக்கூடத்திற்குள் வந்தார்களா அல்லது நேற்று முன்தினம் போன்று ஓரிரு நாட்களுக்குள் புதிய நபர்களுடைய நடமாட்டம் ஏதேனும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் இருந்ததா என்பது தொடர்பாகவும் பள்ளி நிர்வாகத்திடம் தலைமை ஆசிரியர்களிடமும் கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் காவல்துறையினர் வந்து கேட்டு சென்றார்கள். அதே நேரம் காவல்துறையினரை பொறுத்தவரை மிரட்டல் வந்த பள்ளிகள் மட்டுமல்லாமல் பிரபலமான தனியார் பள்ளிகள் அதிக மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளிகள் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் உடனுக்குடன் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் அதிகபட்சமாக 15 நிமிடங்களுக்கு உள்ளாக காவல்துறையினருடைய சோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு பள்ளியில் 15 நிமிடத்தில் சோதனையை மேற்கொண்டு முடித்த பிறகு உடனடியாக அந்த காவல்துறையினர் தங்களுடைய ஈச்சர் பேருந்து மூலமாக அங்கிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லுகின்றார்கள். பள்ளிக்கூடத்தின் ஒட்டுமொத்த வளாகத்திலும் இருக்கக்கூடிய வகுப்பறைகள் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அந்த நவீன கருவியின் துணையுடன் வெடிகுண்டுகள் ஏதேனும் வைக்கப்பட்டிருக்கின்றதா என்றும் ஆய்வு நடத்துகின்றார்கள். ஒருவேளை சந்தேகப்படக்கூடிய வகையில் புதிதாக யாரேனும் இன்று காலை முதலோ நேற்றைய தினமோ வருகை தந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்தை கேட்டு அது தொடர்பான காணொலிகளையும் பார்த்து அந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் பார்த்துவிட்டு கோபாலபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இங்கிருந்து தற்போது புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள் காவல்துறையினர். அதே நேரம் மாணவர்களுடைய பெற்றோர் தொடர்ந்து வருகை தந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்கின்றார்கள். குறிப்பாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மழலையர் பள்ளி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர் ஆரம்பத்தில் சற்று பதற்றத்துடனேயே வருகை தந்தார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பள்ளிக்கூட வளாகம் முழுவதுமாகவே அந்த சாலைகளில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த குறுகிய சாலை பகுதியில் அவர்கள் ஓடி வந்து அழைத்து செல்கின்றார்கள்.